வணக்கம். இன்று யாரும் சொல்லாத சுவையில், யாரும் சொல்லாத முறையில் அம்பரல்லா மாங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அம்பரல்லா மாங்காயை அம்பரலங்காய் என்னும் சொல்லுவாங்க, காட்டு மாங்காய் என்னும் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இதை யூன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. வாங்க இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு முதல்ல நாங்கள் நண்டு குழம்புக்கு எப்படி மட்டக்களப்பில் ஒரு மசாலா அரைச்சி வைப்போமோ அதே மாதிரி நண்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைப்போம். அதுக்கு நான் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு தேக்கரண்டி அரிசி புழுங்கல் அரிசி, 1/4 தேக்கரண்டி வெந்தயம், 1/4 தேக்கரண்டி மிளகு எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு மேசக்கரண்டி அளவு தேங்காய்ப்பு எடுத்திருக்கிறேன். இப்போ தேங்காய்ப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த மண் சட்டியில் லைட்டான நெருப்பில் வச்சு, அதாவது இளந்தீயில் வச்சு நல்லா வறுப்போம். அது வறுத்து கொஞ்சம் வெடிக்கிற சத்தம் கட்ட உடனே தேங்காய்ப்பையும் போட்டு வறுப்போம். இப்போ நல்ல வாசம் வருது. இனி இதை அரைச்செடுப்போம். இதை வச்சுட்டு இனி மாங்காயை ரெடி பண்ணுவோம். இந்த மாங்காயை கழுவிட்டு இதை நாங்கள் அவிய போடுவோம் தோலோட. சிலர் இதை தோலை சீவி, ஒவ்வொரு மாங்காயாக தோலை சீவி அதை கொஞ்சம் மீனக்கட்டு கொண்டு இருப்பாங்க. நான் சொல்கிற இந்த முறையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும். இந்த முறையில் செய்தீங்கன்னா உங்களோட டைம் சேவிங் ஆகும். எப்படி செய்கிறதால சத்துக்கள் ஒன்றும் இழக்கப்படாது. அப்போ கழுவி எடுத்துட்டு இப்போ நான் இதை மண் சட்டியெலாம் சமைக்க போகிறேன். புளிக்குழம்பு, புளிகள் அதிகம் சேர்க்கிற கறிகளை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியிலே, முடிஞ்ச வரைக்குமே கட்டாயம் மண் சட்டியிலே சமைக்க பழகுங்க. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கத்தி அப்படியோ இருக்க நீங்கள் மாங்காயை மட்டும் உருட்டி நடுவால் கொண்டு வரணும். கத்தி அப்படியே இருக்க கத்தியை நகர்த்தாமல் மாங்காயை மட்டும் அப்படியோ உருட்டி கொண்டு வைக்கணும். கை கவனம். இதை நீங்கள் கட்டிங் போர்ட்லேயே வச்சு பழகுங்க. ஆரம்பத்தில் பழக்கம் இல்லாதாக்கள் இப்படியே போட்டுட்டு திரும்ப ஒருக்கா கழுவி எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு நாங்கள் அதில் அவிப்போம். இப்போ நான் ஒரு கப் தண்ணி விட்டு இதை அவிக்கிறோம். பாருங்கள், அவிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தோல் விரிஞ்சு வருது. அப்போ எங்களுக்கு தோல் ரிமூவ் பண்ணுறது சுகம். இது நீங்கள் ஃப்ரெஷ் மாங்காயில் கத்தியால் சீவக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ஈஸி மெத்தட். இப்போ இந்த மாங்காயை எடுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனத்துக்கு பிறகு அதில் தோலை நாங்கள் உரித்து விடுவோம். இந்த அம்பரல்லா மாங்காய் கறி வெஜ் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், இந்தியன் தாலி, புலாவ் எல்லாத்துக்கும் மிகவும் சுவையாக இருக்கும். ஸ்ரீலங்கன் கஹபத், மஞ்சள் சோறு, ஜெலோ ரைஸ் எல்லாத்துக்குமே மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக கலண்டு வருது தோல். இதை ரிமூவ் பண்ணுறது மிகவும் ஈஸியாக இருக்குது. இது நீங்கள் கத்தியால் வச்சு கட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக வந்துட்டுது, மிகவும் இலகுவாக வந்துட்டுது. இதே மாதிரி ஒவ்வொரு மாங்காயும் நீங்கள் இலகுவாக இதை தோலை எடுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கட் பண்ணுவோம். நீங்கள் இது சின்ன மாங்காயாக இருந்தால் நீங்கள் முழுசாகவே போடலாம், இல்லாட்டி 2ஆக கட் பண்ணிவிட்டு போடலாம். இது கொஞ்சம் பெருசு, மற்றது இது கொஞ்சம் அந்த உதர்காய் என்று சொல்லுவாங்க. பழமும் இல்லாமல் பிஞ்சும் இல்லாமல் ஒரு முத்தல் காய். அப்போ இதில் இது புளிக்கலை. நாங்கள் கறிக்கு வண்ணத்தில் அரைவாசி சும்மாவே உப்பு மிளகாத்து போட்டு சாப்பிட்டுட்டோம். இது 1/2 கிலோ மாங்காய் தான் இப்போ நான் எடுத்திருக்கிறேன். இது அந்த சீட்ஸ் பிஞ்சண்டா நீங்கள் சீட்ஸையும் சேர்த்து வெட்டி போடலாம். எனக்கு இது முத்தல் அண்டபடியும் சீட்ஸ் வெட்டுறது கஷ்டமாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த வேலை, உங்களுக்கு வெரி ஈஸி தான். இப்போ அதே சட்டியை கழுவிட்டு நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன்.
இதுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கச்சா எண்ணெய் எந்த எண்ணெய் போட்டாலும் இந்த அம்பர்லங்காய் கறி மிகவும் சுவையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து கொதித்ததும் கடுகை போட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு இப்போ கருவா கராம்பு இந்த மூன்றும் போட்டு நான் சமைக்கிறேன். ஹாய் ஹலோ. இதோட கறிவேப்பிலை ரம்பையில் பெரிய வெங்காயம் பொண்டு கட் பண்ணியிருக்கிறேன், மிளகாய் 3 கட் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்போம். இது வந்து அனீமியா பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்கும் மிகவும் நல்லது இந்த அம்பர்லா மாங்காய். இப்போ வந்து வெட்டு மிளகாத்தூள் 1 மேசக்கரண்டி, உப்பு வந்து 1 தேக்கரண்டி அளவு போடுறேன். பிறகு ஆனாட்டி பார்த்து போடலாம். இப்போ வந்து நாங்கள் வறுத்தரைச்ச மசாலா தூளையும் போடுறேன். இதே முறையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அம்பர்லங்காய் மாங்காய் கறியை. இப்போ வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் மிளகாத்தூளும் 1.5 மேசக்கரண்டி அளவு போடுறேன். இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச மாங்காயை போட்டு வதக்கி எடுப்போம். இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் 2 ஆட்டு ஆட்டிட்டு மாங்காயை போடலாம். கூட விட்டிங்கன்னா மிளகாத்தூள் கறிக்கிடும். இப்படி தாளிக்கிறதோடு போட்டு செய்யக்குள்ளே அந்த ஃப்ரெஷ்ஷாக இடித்த உடனே போட்டு சமைக்கிற மாதிரி கமண்டு உங்களுக்கு வாசம் வரும். இப்போ இந்த 1 கப் தண்ணியில் இது அவியட்டும். இப்போ 1/4 தேக்கரண்டி அளவு சர்க்கரை, ப்ரௌன் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை நீங்கள் எதுண்டாலும் போடலாம். அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ஆக கூட இனிப்பை போடக்கூடாது. அல்லது ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம் நீங்கள். இதுக்கு வந்து புளியே போடுறதில்லை. இப்போ 1/2 கப் தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க், அதாவது திக்கான கோகோனட் மில்க் 1/2 கப் விடுறேன். வீடே கமகமண்டு மணக்க இந்த காட்டு மாங்காய் கறி ரெடி. அதாவது அம்பர்லா மாங்காய் கறி ரெடி. மிகவும் ஆரோக்கியமானது. உங்களோட வீட்டில் ட்ரௌடி மாமியார் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெஜ் பிரியாணியோடையோ ஜெலோ ரைஸோடையோ அல்லது தாலியோடையோ இதை கொடுத்து பாருங்கள். உடனே கூலாயிடுவாங்க. நன்றியுடன் தீபா.